9th CBSE மேக்ஸில் இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.6 எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது நாமளாக அஷ்யூம் பண்ணி கொடுக்குறது. ரொம்ப சின்ன வேல்யூவாக கொடுத்தா போதும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 கொடுங்க, அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுங்க, அப்போ x is equal to 1ன்னு கொடுக்கலாம். ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கலாம், அப்போ x is equal to -1. இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூ கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அதுக்கு அந்த பாயிண்ட்ஸை இந்த கிராஃபில் பிளாட் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி டயக்ராம் வருதுன்னு செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y is equal to 4xன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா 0ன்னு வேல்யூ கொடுக்கலாம். ஓகே, எக்ஸுக்கு 0, அதுக்கப்புறம் 1, அப்புறம் -1, இந்த மாதிரி ஒரு 3 வேல்யூ மட்டும் கொடுப்போம். கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு நம்ம 0 கொடுக்குறோம் அப்படின்னா 4 × 0, 4 × 0 0 தான். அப்போ ஒய்க்கு 0ன்னு கிடைக்கும். ஸோ 0, எக்ஸுக்கு 0 கொடுக்கும்போது ஒய்க்கு 0 கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் என்ன கிடச்சிருக்கு? 0,0. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து எக்ஸுக்கு நம்ம 1ன்னு கொடுக்குறோம். அப்போ ஒய்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y is equal to 4 × 1. அப்போ 4 × 1 y is equal to 4. அப்போ 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து -1ன்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ -1, அப்போ -4 -4, அப்போ ஒய்யோட வேல்யூ -4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ பாயிண்ட்ஸை வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். எப்போவுமே முதல்ல எழுதுகிற இந்த பாயிண்ட் எக்ஸுக்கு சொந்தம், ரெண்டாவது எழுதுறது ஒய்க்கு சொந்தம். இப்போ இது எக்ஸு, இது ஒய். இப்போ இங்கே -1, இங்கே -4, அப்போது இது எக்ஸு, இது ஒய். ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த கிராஃபில் வந்து நம்ம பிளாட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு 0,0 நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுதான் இந்த பாயிண்ட்டு. ஓகே, அடுத்து 1,4, அதாவது எக்ஸில் 1, ஒயில் 4. அப்போ எக்ஸில் 1, ஒயில் 4, இதுதான். ஓகே, அடுத்து -1,-4, -1 இங்கே இருக்குது, -4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த லைன் எங்கே வரும் அப்படின்னா இங்கே வரும், இந்த பாயிண்ட்டு. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க? அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நமக்கு இந்த மாதிரி ஒரு லைன் கிடச்சிருக்கு. இப்போ இது எதோட லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y = 4x, அதோட லைன் தான் இது. அப்போ நம்ம இந்த இடத்துல அதை எழுதிடலாம். y = 4x அப்படின்னு நம்ம எழுதிடலாம். y = 4x, அதுதான் இந்த லைன். ஓகே, அடுத்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறோம். அதுக்கான பாயிண்ட்ஸையும் நம்ம பிளாட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா y = 2x, இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். y = 2xன்னு எடுத்துருக்கோம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு 0 கொடுக்கலாம். அப்போ y is equal to 2 × 0, 0. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. அப்போ நம்ம மார்க் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து 0,0. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒய்க்கு வந்து எக்ஸுக்கு வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா 1 கொடுக்கலாம். ஓகே, 1 கொடுக்கும்போது 2 × 1, அப்போ 2 × 1 2 தான். y is equal to 2. இப்போது நம்ம எக்ஸுக்கு வந்து எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம -1 கொடுப்போம். அப்போ 2 × -1 போது -2ன்னு கிடைக்கும். y is equal to -2. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இது ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கிறது 0,0. ஸோ இந்த இதுதான் ஆர்ஜின். ஓகே, ஆர்ஜின் வழியாக போகுது. இப்போ அடுத்த பாயிண்ட்ஸ் என்னது? எக்ஸுக்கு வந்து 1 கொடுக்கும்போது ஒய்க்கு வந்து 2ன்னு கிடச்சிச்சு. எக்ஸுக்கு வந்து இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸுக்கு வந்து -1 கொடுக்கும்போது இங்கே -2 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இது -2. இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணும்போது இப்போ இதை பண்ண போகிறோம். எக்ஸில் 1னா ஒயில் 2, எக்ஸில் 1னா இது தான், ஒயில் 2னா இது. அப்போ இந்த லைன் இங்கே வருது. ஓகே,
அப்புறம் எக்ஸில் மைனஸ் ஒன்றுனா ஒயில் வந்து -2, எக்ஸில் -1 இங்கே இருக்குது, ஒயில் -2னா இங்கே இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது. இப்போ இந்த 3 லைன், இந்த பாயிண்ட்ஸ் 3ஐயுமே நம்ம ஜாயின் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். இப்போ இதுதான் அந்த லைன். ஸோ இது என்ன லைன் அப்படிங்கிறத இங்கே மேலேயே நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம், 2xன்னு எடுத்திருக்கோம். ஓகே, இதுதான் அந்த இதோட லைன் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம y இஸ் ஈக்குவல் டு x இதை எடுத்துக்க போகிறோம். இந்த ஈக்குவேஷனுக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு எக்ஸ், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ நம்ம எக்ஸுக்கு 0 அப்படின்னு கொடுத்தோம்னா ஒயில் என்ன கிடைக்கும், y 0 தான். எக்ஸுக்கு 1 கொடுத்தோம்னா ஒயில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ என்ன கிடைக்குது, y ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே கொடுக்குறது தான் நமக்கு இங்கே கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு -1. ஸோ 1 இங்கே -1. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸை எப்படி பிளாட் பண்ணுறோன்னு பாருங்கள். இதுவும் அந்த ஃபஸ்ட்டு இது ஆர்ஜின் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி எழுதணும் அப்படின்னா 0, 0, 1, 1, -1, -1. ஓகே, இப்போ இதில் எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய், இது எக்ஸு, இது ஒய். அப்போ நம்ம பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது பாருங்கள் 1, 1. அப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும். அதே மாதிரி -1, -1 அப்படின்னும் போது இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ நம்ம இப்போ இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த லைன் வந்து இப்படி கிடைக்கும். இப்போ இது எந்த ஈக்குவேஷனோட லைன் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸு, அதுதான் இந்த இதோடது. ஓகே, y ஈக்குவல் டு எக்ஸு, அதோட லைன் தான் இது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எழுத வேண்டியதை நம்ம எழுதிடலாம். அவ்வளோதான். இந்த சம் பிளாட் பண்ண சொன்னதெல்லாம் பிளாட் பண்ணியாச்சு. இதுதான் அவங்க சொன்ன ஈக்குவேஷனுக்குரிய லைன்ஸு. இப்போது நமக்கு இந்த எல்லாத்துலேருந்தும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஏங்கிறது என்ன அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் லைன் தான் ஏ. ஏன்றது என்னென்னா எக்ஸோட வேல்யூ வேரியாக ஏயும் வேரியாகும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒய்யும் வேரியாகும். இப்போ இதில் உள்ள ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. ஓகே, இதுதான் இதோட ரிலேஷன் அண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கொடுக்க இதோட வேல்யூ மாறும், எக்ஸோட வேல்யூவை பொறுத்து தான் ஒய்யோட வேல்யூ மாறும். ஓகே, இப்போ இந்த இடத்துல y இஸ் ஈக்குவல் டு 4xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல இந்த ப்ளஸ் பிங்கிற டேர்மே இல்லை, இங்கே வெறும் 4x மட்டும் இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது 4. இப்போ எந்த டேர்மே ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு டேர்மே இல்லாததுனால b ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் ஏன்றது 4, பிங்கிறது 0. செகண்ட் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு 2xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் a இஸ் ஈக்குவல் டு 2, b இஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி அடுத்த லாஸ்ட் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து a இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, bன்றது வந்து 0. அப்போ எல்லாமே b 0வாக இருக்கிறதுனால எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்ஜினில் தான் வருது இந்த பாயிண்ட்டு 0, 0. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து நம்ம ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பின்னா என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அப்படி தானே ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேருந்தும் ஏனா என்ன பின்னா என்னன்னு சொல்லி தனித்தனியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு b0 அப்படிங்கிறதுனால இந்த எல்லா லைன்ஸும் எது வழியாக போயிருக்கு, ஆர்ஜின் வழியாக தான் நமக்கு எல்லா லைன்ஸுமே போயிருக்கு. ஓகே, இப்போ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நான் எழுதிட்டேன்னா இந்த சம் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் ஈக்குவேஷன்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா ஈக்குவேஷனுமே எந்த ஃபார்மில் இருக்குது, y இஸ் ஈக்குவல் டு ஆல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் in the form of எந்த ஃபார்மில் இருக்குது, y is equal to ax
ப்ளஸ் பி இந்த ஃபார்மில் தான் இருக்குது. ஓகே, எல்லா ஈக்குவேஷனுமே இந்த ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ இதில் பிங்கிறது 0 அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லா லைன்ஸும் எது வழியாக போயிருக்கு? ஹியர் b equal to 0. Okay, so all the lines pass through origin வழியாக தான் எல்லா லைன்ஸுமே போயிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா பியோட வேல்யூ வந்து 0, அதனால எல்லா லைன்ஸுமே ஆரிஜின் வழியாக போயிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இஃப் 3 லைன்ஸோட ஸ்லோப் ஏ இருக்கு இல்லையா, இது வந்து டிஃப்ரெண்ட், எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒன்று ஏ வந்து 1ல் 4, அப்புறம் 2, அப்புறம் 1 அப்படி கிடச்சிச்சு. அதனால் இன் 3 லைன்ஸு, ஓகே, 3 லைன்ஸ் ஸ்லோப் ஏ, ஏன்றது ஸ்லோப் தானே, இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஓகே, டிஃப்ரெண்ட். ஸோ லைன்ஸ் ஆர் நாட் parallel. lines are not parallel. இது எல்லாம் நம்ம கிராஃபை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போது செகண்ட் கொஸ்டினில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம், என்னெல்லாம் ஈக்குவேஷன் இருக்குது, எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது செகண்ட் கொஸ்டினில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி ஈஸி, அதே மாதிரி செகண்ட் கொஸ்டினும் ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனில் ஃபஸ்ட் இருக்க ஈக்குவேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூ என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா 0 கொடுக்கலாம், 1 கொடுக்க போகிறோம், ஒரு 0ன்ற வேல்யூ கொடுப்போம், ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ, அதை நம்ம கொடுக்க போகிறோம். எப்போவுமே நம்பர் சின்னதாக கொடுத்தோம்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் இது யூஸாக இருக்கும். அதனால் நான் 0, பாசிட்டிவ் வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் வேல்யூ வந்து -1ன்னு கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். y is equal to -6 into x. இப்போது இந்த எக்ஸை தூக்கிட்டு இதுக்கு பதில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ y is equal to x இருக்க இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்? 0ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ 0 தான். 0வை எந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு தான் கிடைக்கும். ஸோ 0, 0. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அடுத்து நான் எக்ஸுக்கு ஒய் 1ன்ற வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன்? 1 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்க போகிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது -6 into 1 வந்து -6. இப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? -6 கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ -6 கிடைக்கும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன்? 1 கொடுத்தேன். அப்போ 1, -6 இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு y is equal to -6, எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்? -1ன்ற வேல்யூவை நம்ம கொடுக்க போகிறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ y is equal to -6 into -1 + 6. அப்போ ஒய்க்கு +6 கிடைக்கணும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன்? -1 கொடுத்தேன். -1, 6. இப்போ இந்த வேல்யூஸ் தான் நம்ம இங்கே பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னா 0, 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 1, -6. 1ன்றது எக்ஸோடது. இப்போ இது எக்ஸுக்கு சொந்தம், இது ஒய்க்கு சொந்தம். இது எக்ஸுக்கு சொந்தம், இது ஒய்க்கு சொந்தம். இது எக்ஸு, இது ஒய். அப்போ எக்ஸில் 1, ஒயில் வந்து -6. எக்ஸில் 1, ஒயில் வந்து -6. ஸோ கீழே. ஓகே, இதுதான் அந்த பாயிண்ட்ஸு. எக்ஸோடது 1, ஒய்யோடது -6. இப்போது ஒய் எக்ஸில் வந்து -1, ஒயில் வந்து 6. ஸோ நேராக இங்கே. இப்போது இந்த இதை நம்ம லைன் ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இங்கே இருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த லைன். அவ்வளோதான், நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இது என்ன லைன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நேமையும் நம்ம எழுதிடணும். ஓகே, இது எந்த ஈக்குவேஷனோட லைன் அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போது y is equal to 6x. ஓகே, இந்த லைனுக்கு மேலே நம்ம எழுதணும் y is equal to 6x. ஓகே, இது எந்த ஈக்குவேஷனோட லைன்னா y is equal to 6x.
ஓகே, இப்போ அடுத்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த ஈக்குவேஷன் என்னது? y is equal to -3 into x. இதுக்குரியதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறோம். என்னது? y is equal to -3x. இப்போ நம்ம எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு வந்து 0வை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0 × -3 0 தான். அப்போ எக்ஸுக்கு நான் 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு வந்து நான் என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்? இப்போது 1ன்னு கொடுக்க போகிறேன். இப்போ 3x இருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -3 × 1ன்றது -3. அப்போ ஒய்யோட வேல்யூ -3. இப்போ அடுத்து நான் y is equal to -3x இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸுக்கு நான் -1ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 × 1ன்றது 3. அப்போ y ஈக்குவல் டு 3. இப்போது இந்த இடத்துல y is equal to -3ன்னு கிடைக்க நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்? 1 எக்ஸுக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து -3. இதை தான் பிளாட் பண்ணணும். இப்போ இங்கே -1ன்றது எக்ஸோட வேல்யூ, +3ன்றது ஒய்யோட வேல்யூ. இப்போ இதுதான் நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம பண்ணலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 0,0 ஏற்கனவே இங்கே ஆர்ஜினில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அடுத்து 1, -3. ஸோ 1, -3 போது 1 இங்கே இருக்குது, -3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த இடம். ஓகே, அடுத்து -1,3. -1,3னா இங்கே இருக்குது மைனஸ், இங்கே இருக்குது 3. -1,3னா இந்த இடம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். லைனாக ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். இதில் பாருங்கள், இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வருது. ஓகே, இதை வேறு கலரில் மென்ஷன் பண்ணணும். எனக்கு வேறு கலரில் நல்லா பிளாக்லேயே போடுறேன். இப்போது நம்ம இதுக்கு ஒரு அரோ மார்க் போட்டுடலாம். இது எந்த ஈக்குவேஷனுக்கு உரிய லைன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ எந்த ஈக்குவேஷனுக்கு உரிய லைன் அப்படின்னா y is equal to, இது எழுதுறதா இருக்குது. இப்படி கூட நம்ம நேராக எழுதிக்கலாம். நீங்கள் வந்து இந்த இதுக்கு மேலேயே எழுதிக்கோங்க. y is equal to -3, அது -3x. இதுதான் இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன். ஸோ y is இந்த லைனும் ட்ரா பண்ணிவிட்டு எழுதிக்கலாம். இல்லாட்டி y is equal to -3x. இதுதான் இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, நம்ம எழுதியாச்சு. அடுத்து வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஒவ்வொரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். அந்த லைன் வந்து எந்த ஈக்குவேஷனுக்குரிய லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது y ஈக்குவல் டு -x. இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y is equal to -x. இப்போ நான் எக்ஸை தூக்கிட்டு இந்த இடத்துல வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ y is equal to -0. 0 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும்? 0 தான் கிடைக்கும். அப்போ y is equal to 0. அப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு 0,0. ஓகே, முடிஞ்சு. இப்போ அடுத்து y is equal to -x இருக்கு. நான் இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ், இங்கே 1. எக்ஸை தூக்கிட்டு அந்த இடத்துல 1 கொடுக்கும்போது -1. அப்போ இங்கே -1. இப்போ அடுத்து இங்கே -1 கிடைக்கணும்னா எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன்? 1, எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ -1. இப்போ அடுத்து எக்ஸு -xன்னு இருக்குது. இப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு நான் இங்கே -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ மைனஸ்ன்றது ஏற்கனவே இங்கே இருக்கிறது. எக்ஸோட வேல்யூ -1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 1. இப்போ y 1 கிடைக்கணும். எக்ஸுக்கு நான் என்ன கொடுத்தேன்? -1 கொடுத்தேன். அப்போ -1,1. அப்போது இது 1. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் பிளாட் பண்ணணும். இது இப்போது நம்ம பிளாட் பண்ணலாம். பிளாட் பண்ணும்போது என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு 0,0 இங்கே, அதுக்கடுத்து 1, ஸோ 1, -1னா 1 இங்கே இருக்குது, -1 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது.
ஸோ 1, -1 இந்த இடம். நெக்ஸ்ட்டு 1, -1, 1 -1 இங்கே இருக்குது. இந்த 1 வந்து இங்கே இருக்குது. -1, 1னா இங்கே -1, 1. இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணலாம். இப்போ ஆரோ மார்க் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இது எந்த ஈக்குவேஷனோட லைன் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ y = -6 இதுதான் இந்த லைன். ஓகே, இப்போது நம்ம இது ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனில் வந்து நம்ம எந்த ஈக்குவேஷனோடதுன்றதையும் நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த 3 லைன் நம்ம பார்க்கும்போதும் நமக்கு என்ன தெரிஞ்சு, ஃபஸ்ட்டு இதோட ரிலேஷன்ஸ் நம்ம எழுதிடலாம். ஸோ y = என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் y = ax, y = ax + b. இந்த ப்ளஸ் பின்ற டேர்மே கொடுக்கல, வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ b வந்து எல்லாத்துலேயுமே 0 தான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். y = -6x. இப்போ இந்த இடத்துல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு தான் a. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஏன்றது -6. ஓகே, பின்ற டேர்மே கிடையாது, அதனால் b = 0. நெக்ஸ்ட்டு அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y = -3x. அப்போது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தானே a. அப்போ a = -3. ஓகே, a = -3. இங்கே a = -6. அப்போ b = 0. ஓகே, இங்கேயும் b = இப்போது அடுத்து தேர்ட் ஈக்குவேஷன் y = -x. இப்போது -x போது இங்கே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏயோட வேல்யூ என்னது, -1. ஓகே, ஏயோட வேல்யூ என்னெல்லாம் இருக்குது, -6, -3, -1. இப்போ இதுக்கு பியோட வேல்யூ என்னது, 0. ஓகே, எல்லாத்துலேயுமே b வந்து 0ன்றதுனால இந்த லைன்ஸ் வந்து எல்லாமே எது வழியாக போகும், ஆரிஜின் வழியாக தான் இந்த லைன்ஸ் எல்லாமே போகும். சரி, இந்த சம்க்கான நம்ம ஆன்சரை எடுத்து எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, ஆல் ஈக்குவேஷன்ஸ் ஆர் in the form of y = ax + b. இந்த ஃபார்மில் தான் எல்லா ஈக்குவேஷனுமே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே bங்கிறது 0. ஓகே, ஹியர் b = 0. அதனால all lines pass through origin வழியாக தான் எல்லா லைன்ஸுமே போகும். ஆரிஜின் 0, இது வழியாக தான் போகுது. ஓகே, இப்போ அடுத்து ஸ்லோப் ஆஃப் லைன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லா லைன்ஸோட ஏயோட வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட்டு. ஸோ எந்த இதுவுமே parallel கிடையாது. ஓகே, ஸோ லைன்ஸ் ஆர் நாட் parallel. ஸோ லைன்ஸ் ஆர் நாட் parallel. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சம் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஈக்குவேஷனுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனித்தனியாக வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, y = 5x. இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு நம்ம வேல்யூஸு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு என்ன மாதிரியான வேல்யூஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, எக்ஸு ஒய், எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்னா 0 கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பாசிட்டிவில் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ 1ன்னு கொடுத்துக்கலாம். நெகட்டிவில் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ -1ன்னு கொடுக்கலாம். இப்போ இது கொடுக்கும்போது ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கொடுத்த ஈக்குவேஷன் எடுத்து நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த எக்ஸுக்கு பதில் நம்ம 0ன்னு கொடுக்க போகிறோம். ஸோ 0 கொடுத்தோம்னா 5 × 0 0 தான். அப்போ y = 0, 0ன்னு கிடச்சிருக்கு.
ஸோ எக்ஸுக்கு நம்ம 0 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ 0. அப்போ 0,0 இதுதான் நம்ம பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x. இப்போது எக்ஸ் இருக்க இடத்துல நான் அந்த பாசிட்டிவ் வேல்யூவான ஒய் எடுத்து 1 எடுத்து கொடுக்க போகிறேன். அப்போது 1 5 × 1 5 தான். அப்போ ஒய்யோட வேல்யூ என்னது 5. ஓகே, ஒய்க்கு 5 கிடைக்குதுன்னா எக்ஸுக்கு நம்ம என்ன கொடுத்தோம் 1 கொடுத்தோம். அப்போ 1,5 இதுதான் நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. இப்போ அடுத்து ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x. இப்போ நான் எக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா -1ன்ற வேல்யூவை கொடுக்க போகிறேன். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. y is equal to 5 into -1. இப்போ 5 into -1 -5. y is equal to -5. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு -5. -5 ஒய் வேல்யூ கிடைக்க நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் -1 கொடுத்தோம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போது இந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இங்கே கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ பண்ணிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு 0,0 ஃபஸ்ட்டு இதையும் எழுதிடலாம். -5 கிடச்சிருக்கு. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 0,0 இங்கே இருக்குது. ஓகே, 0,0 ஃபஸ்ட்டு 0,0 ஆர்ஜின். ஸோ நம்ம இதை இந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னது 1,5. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 5. அப்போ எங்கே வரும் அப்படின்னா இந்த இடத்துல வரும். ஓகே, எக்ஸில் 1, ஒயில் 5. இப்போ அடுத்து என்ன பாயிண்ட்ஸ் நம்ம பிளாட் பண்ணோம் -1, -5. இப்போ -1 இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு இதுதான் வந்து -5. ஓகே, இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். இதுதான் அந்த லைன். ஸோ அந்த பாயிண்ட்டை விட எக்ஸ்ட்ராவே பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது நம்ம இந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், இது எந்த ஈக்குவேஷனோட லைன் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ எந்த ஈக்குவேஷனோட லைன் அப்படின்னா y is equal to 5x. ஸோ எங்கே எழுதலாம் அப்படின்னா இந்த சைடு y is equal to 5x இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணா y is equal to -5x. இந்த ஈக்குவேஷனுக்கான லைனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க கொடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் ஈக்குவேஷன் இதுதான். இதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிறேன். y is equal to -5x. இப்போ நான் எக்ஸுக்கு 0ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா y is equal to -5 × 0 0 தான். அப்போ y equal to 0. இப்போ அடுத்து நான் இப்போது y 0 கிடைக்க எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் 0. அப்போ 0,0. அடுத்து y equal to -5 × x. இப்போ நான் எக்ஸுக்கு 1ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -5 × 1 y is equal to -5 தான் கிடச்சிச்சு. ஸோ -5 கிடைக்க நான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தேன் 1 கொடுத்துருக்கேன். அப்போ 1,-5 இதுதான் பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. y is equal to -5x. இப்போ எக்ஸுக்கு நான் -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது இந்த இடத்துல மட்டும் கவனமாக பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 × 1 5. அப்போ y is equal to 5. y 5 கிடைக்கிறதுக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் -1 கொடுத்தோம். அப்போ -1,5. அவ்வளோதான். இந்த வேல்யூஸை எடுத்து எழுதிட வேண்டியதான். 1 கொடுக்கும்போது -5, -1 கொடுக்கும்போது +5 கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இதுக்கான லைனை ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 0,0 ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணினோம் அதோடது. இப்போ இதோடதையும் நம்ம மார்க் பண்ணுறோம் ஆர்ஜின்னு. அடுத்து 1, -1 -5. 1 இங்கே இருக்குது, -5 எங்கே இருக்குது இங்கே இருக்குது. அப்போது 1, -5 மார்க் பண்ணிட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும் -1,5. -1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஸோ இங்கே இப்போ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, பாருங்கள், பாயிண்ட்டை தாண்டி நம்ம இந்த லைனை ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன் வந்து எந்த ஈக்குவேஷனுக்குரிய லைன் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும்.
அப்போ இது இந்த லைன் வந்து எதுக்குரியது y ஈக்குவல் டு -5x லைன் தான் இது. ஓகே, இப்போ இது y இஸ் ஈக்குவல் டு 5x இது y ஈக்குவல் டு -5x. ஓகே, அவ்வளோதான், நம்ம லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆன்சர் எழுத போகிறோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ரிலேஷன் கொடுப்போம் இல்லையா? ஸோ ரிலேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ அந்த ரிலேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. இந்த ப்ளஸ் பின்ற டேர்மே இங்கே இல்லை. என்ன இருக்குது? y ஈக்குவல் டு 5x, y இஸ் ஈக்குவல் டு -5x. இங்கே எங்கே ப்ளஸ்ன்ற டேர்மே கிடையாது. அப்போ b வந்து ஈக்குவல் டு 0. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? a அண்ட் bயோட வேல்யூ எடுத்து எழுதணும். ஏயோட வேல்யூ வந்து இப்போ இங்கே என்ன இருக்குது? y ஈக்குவல் டு 5x அப்படின்னும் போது ஏயோட வேல்யூ இந்த 5. a இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ b என்ன கிடச்சிருக்கு? b இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த டேர்மே இல்லை, அதனால 0ன்னு நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து y இஸ் ஈக்குவல் டு -5x. இப்போ இங்கே ஏன்றது வந்து -5. b வந்து என்ன கிடச்சிருக்கு? 0. ஓகே, b 0னால இந்த லைன்ஸ் எல்லாமே ஆரிஜின் வழியாக தான் போகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிராஃப் வரைஞ்சிட்டோம். இதுக்கான ஆன்சர் மட்டும் நம்ம எழுதிடலாம். ஆன்சர் பாருங்கள், ஆல் லைன்ஸ் வந்து எந்த சைடு போயிருக்கு அப்படின்னா b ஈக்குவல் டு 0ன்றனால எல்லா லைன்ஸுமே ஆரிஜின் வழியாக தான் நமக்கு போயிடுது. ஓகே, ஆன்சர் நம்ம எழுதிடலாம். ஆல் லைன்ஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் எந்த ஃபார்மில் இருக்குது? y ஈக்குவல் டு ax ப்ளஸ் b. இந்த ஃபார்மில் தான் எல்லா லைன்ஸுமே இருக்குது. இப்போது இங்கே நமக்கு bங்கிறது 0. ஓகே, அதனால எல்லா லைன்ஸுமே எங்கே இருக்குது? ஸோ ஆல் லைன்ஸ் பாஸ் த்ரூ ஆரிஜின் டு ஆரிஜின். ஆரிஜின்னா என்ன அப்படின்னா 0,0. அது வழியாக தான் எல்லா லைன்ஸுமே போயிருக்கு. ஓகே, இப்போ தேர்ட் பாயிண்ட்ஸ் என்ன எழுதலாம் அப்படின்னா ஏங்கிறதோட வேல்யூ எப்படி இருக்குது? நாட் ஈக்குவல். a இஸ் ஈக்குவல் டு 5, a இஸ் ஈக்குவல் டு -5. இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here a is not equal. ஓகே, இது நாட் ஈக்குவல்ன்றனால நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா, ஸோ இதை எப்படி சொல்லலாம்? ஸ்லோப்புன்னு சொல்லலாம். ஸ்லோப் a ஆர் நாட் ஈக்குவல். அதனால இந்த லைன்ஸ் வந்து நாட் parallel. ஸோ த லைன்ஸ் ஆர் நாட் parallel. ஒரு லைன் கூட parallel கிடையாது. ஏன் அப்படின்னா ஏயோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏயோட வேல்யூ சேமாக இருந்தால் மட்டும்தான் parallel லைன்ஸு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த கொஸ்டினோட ஆன்சர் நம்ம எழுதிட்டோம். கொஸ்டினுக்கு அந்த லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. எந்தெந்த ஈக்குவேஷனுக்கு எந்தெந்த லைன்றதை மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம தேர்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த்து சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபோர்த்து சப்டிவிஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். y ஈக்குவல் டு 3x மைனஸ் 1. இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸுக்கு எப்படி வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். சும்மா 2 வேல்யூ கூட கொடுக்கலாம், 0 கொடுக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஓகே, 2 வேல்யூ மட்டும் கூட கொடுக்கலாம். ஸோ 2 வேல்யூ கொடுக்கலாம். எக்ஸுக்கு வந்து +1 கொடுக்குறோம், எக்ஸுக்கு வந்து -1 கொடுக்குறோம். ஸோ அப்போ என்ன மாதிரியான வேல்யூ வந்து ஒய்க்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ y இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து இது தான். இப்போ இதில் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸை தூக்கிட்டு நான் இதுக்கு பதில் வந்து நான் 1 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தோம்னா 3 × 1 3, 3 - 1ன்னும் போது 2 கிடைக்கும். அப்போ y ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கும்போது ஒய்க்கு 2 கிடச்சிச்சு, எக்ஸுக்கு 1 கொடுக்கும்போது ஒய்க்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து y இஸ் ஈக்குவல் டு 3x -1 அவங்க கொடுத்துருக்குது. இப்போ இதில் நம்ம எக்ஸுக்கு வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இது ஈக்குவல் டு 3 × -1 இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -3ன்னு கிடைக்கிது. ஏற்கனவே இங்கே -1 இருக்குது. அப்போ -4. y இஸ் ஈக்குவல் டு -4. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம்.
minus 4. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னது அப்படின்னா -1, எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்தோம் -1, ஸோ ஒய்க்கு கிடச்சிருக்கிறது -4. ஓகே, இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. சரி, இப்போ நம்ம இதை ப்ளாட் பண்ணிடலாம். ஒய் இப்போ என்னது 1, 2, எக்ஸில் ஒய் 1னா ஒயில் 2, எக்ஸில் 1னா ஒயில் 2 இங்கே. ஓகே, அடுத்து எக்ஸில் -1னா ஒயில் வந்து நமக்கு -4 கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடம் இப்போ இந்த லைனை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். என்ன ஈக்குவேஷன்? y = 3x - 1, இதுக்குரிய லைன் தான் இது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா y = 3x, இதுக்குரியதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எக்ஸுக்கு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மேலே எடுத்து எழுதிக்கலாம் 3xன்னு சொல்லிட்டு. இப்போ எக்ஸ் இருக்க இடத்துல நான் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 × 1 3. இப்போ y = 3 × 1 3. இப்போ ஒய்க்கு 3 கிடைக்குதுன்னா எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொடுத்தேன். அப்போது 1, 3 இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. சரி, அடுத்து y = 3x. இப்போ நான் எக்ஸு இருக்க இடத்துல எக்ஸுக்கு வந்து -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது 3 × -1 போது -3. ஓகே, -3. இப்போது ஒய்க்கு -3 கிடைக்குன்னா நான் என்ன வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா -1. அப்போ -1, -3 இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். y = 3x. ஸோ இதான் நம்ம ப்ளாட் பண்ண போகிறோம். 1 கொடுக்கும்போது நம்ம என்ன கிடச்சிச்சு? 3 கிடச்சிச்சு. -1 கொடுக்கும்போது என்ன கிடச்சிச்சு? -3 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணிடலாம். பாருங்கள், 1, 3. 1 வந்து எக்ஸில், 3 வந்து ஒயில். ஸோ இந்த பாயிண்ட். ஓகே, அடுத்து -1, -3. -1 இங்கே இருக்குது, -3 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த லைனோட ஈக்குவேஷன் என்ன அப்படின்றத எழுதிடலாம். இந்த லைனோட ஈக்குவேஷன் y = 3x. இந்த லைனுக்கு மேலேயே எழுதினா கூட ஓகே தான். ஓகே, y = 3x. இந்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா y = 3x - 1. இதுதான் இதோட ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவேஷன் y = 3x + 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய டேபிள்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்குரிய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். y = 3x + 1. ஓகே, இப்போது இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு பதில் 1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ x = 1 + 1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 3 × 1 3, 3 + 1ன்றது 4. அப்போது ஒய்க்கு வந்து 4 கிடைக்குதுன்னா நம்ம எக்ஸுக்கு என்ன கொடுத்தோம்? 1 கொடுத்தோம். 1, 4 இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. ஓகே, அடுத்து y = 3x + 1. இப்போ நான் எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறேன்? -1 கொடுக்க போகிறேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா 3 × -1 -3, -3 + 1. அப்போ y = இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது -2. ஓகே, இப்போ இது -2 கிடைக்குதுன்னா நம்ம என்ன கொடுத்தோம்? எக்ஸுக்கு -1 கொடுத்தோம். அதனால ஒய்க்கு என்ன கிடச்சிருக்கு? -2 கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம ப்ளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. ஓகே, இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? y = 3x + 1. இதோட டேபிள்ஸ் என்னது? y = 3x + 1. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ப்ளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், 1, 4. 1 இங்கே இருக்குது, 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓ, இதுதான் 1, 4. அடுத்து -1, 2. -1 இங்கே இருக்குது, 2 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான். இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ
ஸோ எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இப்போது நான் வந்து எனக்கு ஆப்ஷன் இல்லாததுனால பிளாக்லேயே நான் போட்டுட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை ஒரு கலர் ஸ்கெட்சில் போடுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிங்க. இது தனி இது தனி அப்படின்ற மாதிரி காமிங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போது இதோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத மேலாப்பில் எழுதிடுங்க. ஸோ என்ன எழுத போகிறோம் அப்படின்னா y = 3x + 1 இதுதான் இந்த ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போது நம்ம அடுத்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூலாம் நம்ம எழுத போகிறோம். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். y = 3x - 1, y = 3x, y = 3x + 1. இப்போது இதில் ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் முதல்ல என்ன அப்படின்னா y = ax + b, இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். ஓகே, இந்த ரிலேஷன். அப்போது இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது இது, இங்கே ஏ அப்படிங்கிறது இது, இங்கேயும் ஏங்கிறது இது. அப்போ a = 3, a = 3. இப்போ இங்கேயும் a = 3. அப்போ பியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பியோட வேல்யூ -1, இங்கே பியோட வேல்யூ 0, இங்கே பியோட வேல்யூ 1. ஓகே, சரி, இந்த கிராஃப்லேருந்து நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். ஸோ all lines are in the form of எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் y = ax + b, இந்த ஃபார்மில் தான் எல்லா லைன்ஸுமே இருக்குது. இப்போது வேல்யூ ஆஃப் அ ஸ்லோப், நெக்ஸ்ட் பாயிண்ட்டு வேல்யூ ஆஃப் a slope is 3. ஸோ எல்லாமே ஏ வந்து இந்த வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், லைன்ஸ் ஆர் பேரலல். இந்த ஏ வந்து ஈக்குவல் இருந்துச்சுன்னா லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கும். சரி, ஓகே, எழுதியாச்சு. இப்போது அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஆன் தேர்ட் லைன், இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட்டு அண்ட் third equation line வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ b வந்து is not equal to 0. அதனால அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ these lines எங்கே இருக்குது, ஆரிஜின் வழியாக போகவே இல்லை. ஓகே, lines never pass through origin. So origin 0,0 வழியாக அது பாஸ் ஆகலை, எது ஃபஸ்ட்டும் தேர்டும். ஓகே, இப்போது செகண்ட் மட்டும் எப்படின்னா செகண்டோட வேல்யூ ஹியர் second equation b value is 0. So the line, okay, the second line equation இருக்கு இல்லையா அது மட்டும். So the second equation line pass through the origin, through the origin 0,0. அவ்வளோதான், நம்ம இதில் இந்த ட்ரா பண்ணிட்டோம், அதுலேருந்து நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட 4th சம் முடிஞ்சிருச்சு. இப்போ 5th சம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம 5th சப்டிவிஷன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 ஈக்குவேஷனையும் தனித்தனியாக நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y = -2x -3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸோட வேல்யூஸ் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸுக்கு 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பாசிட்டிவ் வேல்யூ 1 கொடுக்க போகிறேன், நெகட்டிவ் வேல்யூ -1 கொடுக்க போகிறேன். ஸோ y =
மைனஸ் 2x மைனஸ் 3 இதுதான் அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். இந்த இடத்துல நான் எக்ஸை தூக்கிட்டு இதுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், +1 கொடுக்க போகிறேன். ஸோ +1 மைனஸ் 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -2 தான் கிடைக்கும். -2 -3. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா -5. ஸோ இங்கே -5. அப்போ நம்ம பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு 1, -5. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது y is equal to -2x -3. இது அவங்க கொடுத்த ஈக்குவேஷன். இப்போ இதில் நான் எக்ஸை தூக்கிட்டு -1 கொடுக்க போகிறேன். எக்ஸோட வேல்யூ என்ன கொடுக்க போகிறேன், -1 கொடுக்க போகிறேன், -3. இப்போ -1 into -1 என்ன கிடைக்கும் அப்படின்னா +2 கிடைக்கும். -2 into -1 +2 -3. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், y is equal to -1. ஸோ y வந்து -1 கிடைக்க நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம் எக்ஸுக்கு அப்படின்னு பார்த்தா எக்ஸுக்கு நம்ம -1 தான் கொடுத்தோம். ஸோ yயும் -1. இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணலாம். 1, -5. இப்போ இங்கே 1 இங்கே இருக்குது, -5 இங்கே இருக்குது. அப்போ 1, -5னா இந்த இடம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து -1, -1. -1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது -1. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வருது, -1, -1. ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். தான் இந்த லைன். ஓகே, இப்போ அடுத்த லைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லைனுக்கு மேலேயே அதோட ஈக்குவேஷன், இந்த எந்த ஈக்குவேஷனோட லைன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ பாருங்கள், y equal to -2x -3. இந்த ஈக்குவேஷனோட லைன் தான் இது. ஓகே, இப்போ அடுத்த ஈக்குவேஷனுக்கு எப்படி லைன் போட்டதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதில் அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா y is equal to -2xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். y is equal to -2, இந்த எக்ஸை தூக்கிட்டு அதுக்கு பதில் நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ -2 into 1ன்றது -2 தான். அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, -2. ஓகே, அப்போ நம்ம அதுக்கு எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், 1 கொடுத்தோம். ஸோ -2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பிளாட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸு. இப்போ அடுத்து y is equal to -2x. இப்போ இந்த எக்ஸை தூக்கிட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 into 1 2. அப்போ y is equal to 2. ஓகே, அப்போ ஒய்யோட வேல்யூ 2 கிடைக்கும்னா எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், -1, -2. இப்போ இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம பிளாட் பண்ணிடலாம். பார்க்கலாமா எங்கே வருதுன்னு. 1, -2. 1 இங்கே இருக்குது, -2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ 1, -2 இந்த பாயிண்ட்ஸு. அடுத்து -1, +2. -1 இங்கே இருக்குது, +2 இங்கே இருக்குது. ஓகே, -1, 2 இதுதான் இந்த பாயிண்ட்ஸு. இப்போ இந்த லைனை நம்ம ட்ரா பண்ணிடலாம். இதுக்குரிய ஈக்குவேஷன் எடுத்து எழுதிடலாம். இதுக்குரிய ஈக்குவேஷன் என்னது, y is equal to -2x. ஸோ y equal to -2x. இதுதான் இந்த லைனுக்குரிய ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா y equal to 2x plus 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ y is equal to 2x plus 3 கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். இப்போது இங்கே எக்ஸுக்குரிய வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ y is equal to 1, எக்ஸோட வேல்யூ 1ன்னு கொடுக்குறோம். 2 into 1 2, 2 plus 3 5. ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 5ன்னு கிடச்சிருக்கு. y 5ன்னு கிடைக்க நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம், 1 கொடுத்தோம். 1, 5. அப்போ இது ஓகே, y is equal to 5. இப்போ அடுத்து y is equal to 2x plus 3. இப்போ x இருக்க இடத்துல எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், -1 கொடுக்க போகிறோம். ஸோ -1 plus 3. 2 into -1ன்றது -2. -2 plus 3.
அப்போ y is equal to இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 1 கிடைக்குது. ஓகே, ஆமாம் 1 கிடைக்குது. ஸோ 1 கிடைக்கணும்னா நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தோம்? -1 கொடுத்தோம். -1, 1 இதுதான் இந்த பாயிண்ட்ஸு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ப்ளாட் பண்ணலாம். இதுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணணும்? 1, 5. 1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. ஸோ 1, 5. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட்டு -1, +1. -1 இங்கே இருக்குது, +1 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு. இப்போ இதுக்கு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம. இதுதான் அந்த லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே லைன். கொஞ்சம் நீட்டி விட்டுக்கலாம். ஓகே, இப்போது நம்ம அந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கலாம். இப்போ இது எந்த ஈக்குவேஷனுக்குரிய லைன் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். y is equal to 2x plus 3. இதுதான் இந்த ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் எழுத ஆரம்பிச்சிடலாமா? ஸோ ரிலேஷன் நம்ம எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரிலேஷன் என்னது? y is equal to ax plus b. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். -2x -3. ஸோ இந்த இடத்துல a அப்படிங்கிறது -2. ஓகே, இப்போ அடுத்த ஈக்குவேஷன் y is equal to -2x. அப்போ இந்த இடத்துல a அப்படிங்கிறது என்னென்னா -2. இப்போ அடுத்த ஈக்குவேஷன் y is equal to 2x plus 3. இந்த இடத்துல ஏங்கிறது +2. ஸோ பிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா b is equal to -3. இப்போ இங்கே b வந்து 0. ஓகே, அப்போ இது வந்து இந்த 0ன்னு வந்துட்டாலே இந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக போயிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து b is equal to +3. ஓகே, ஆரிஜின் வழியாக இந்த லைன் போகுது. சரி, ரைட்டு. இப்போது நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். இப்போது a வந்து a equal to -2, a is equal to -2, a is equal to +2. இங்கே b is equal to -3, b is equal to 0, b is equal to +3. சொல்யூஷன் எழுதிடலாமா? இப்போது all lines, all equation are in the form y is equal to ax plus b. இந்த ஃபார்முலா தான் இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸோட ஸ்லோப் எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 லைன் ஸ்லோப் இஸ் ஈக்குவல். அதாவது a is equal. a is equal. So the lines are parallel. Okay, so the lines are parallel. a வந்து equal இருந்தால் lines வந்து parallel இருக்கும். parallel. Okay, third line slope, third line ஓட a வந்து a value வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. So third line slope is different. So this lines not parallel. Line is not parallel. அது மட்டும் parallel கிடையாது. ஏன்னா அதோட a வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போது இதில் ஈக்குவேஷன் 2 இருக்கு இல்லையா? இன் ஈக்குவேஷன் 2 இதில் b value is 0. So the line pass through origins. So the line pass through origin.
ஓகே ஆரிஜின் வேல்யூ என்னது 0, 0 அது வெளியே அந்த லைன் போயிடுக்கு ஓகே இப்போ அதுக்கு அடுத்து இப்போது ஈக்குவேஷன் 1 and 3 இருக்கு இல்லையா அதில் வந்து b is not equal to 0 அதனால அந்த லைன் வந்து ஆரிஜின் வழியாக போகாது ஓகே இப்போது நம்ம அதை எழுதிடலாம் ஈக்குவேஷன் 1 and 3 in equation 1 and 3 இதில் b வந்து is not equal to 0 okay அதனால so the lines cut x-axis and at different point okay அவ்வளோதான் இது b ஓட வேல்யூ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்றதுனால அந்த ஆரிஜின் வழியாக போகாமல் எக்ஸ் ஆக்சிஸை வேறு இடத்துல கட் பண்ணியிருக்கு ஸோ நம்மளோட இது 2.6 இருக்க எல்லா சம்முமே நம்ம பார்த்துட்டோம் இதுலேருந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் ரொம்ப 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 ஈஸியான எக்ஸசைஸ் இந்த 5th சம் வந்து கம்ப்ளீட்டட் ஓகே